தளபதி விஜய் படம் அப்படின்னா துள்ளலான இசை, சூப்பரான ஸ்டன் சீக்வன்சஸ், எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஒரு கதை, அப்பப்போ சிரிக்கிறதுக்கு காமெடின்னு எல்லாமே இருக்கும். கத்தி படம் நீங்க துப்பாக்கி பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா ஷார்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இளைய தளபதி விஜய் மாதிரி ஒரு ஹீரோவை வச்சு ஒரு மாஸ் மசாலா படம் கொடுக்கணும், அதே சமயத்தில் ஒரு ப்ராப்பர் கண்டென்ட்டையும் டெலிவர் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு. படம் கொஞ்சம் டைட்டில்லாம் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆகுது செட்டில் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தேவையில்லாம 4 சீனுக்கு ஒரு சீன் வந்து காமெடி வைக்கணும்லாம் இல்லாம ப்ராப்பர் கண்டென்ட், அதாவது இது இதை பத்தின படம் தான் அப்படின்னு சொல்லி அந்த கதையை நோக்கி போய்கிட்டே இருக்காரு. அதுக்கு தனிப்பட்ட பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம கம்யூனிசத்தை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லியிருக்காரு. கத்தி வந்து ஒரு டைலாக் ட்ரிவன் ஃபிலிம். விஜய் அவர்கள் வந்து அவ்வளோ சூப்பரா ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து விடுறாரு. கண்டிப்பா நிறைய இடங்கள்ல அந்த வசனங்களுக்காக நீங்க கைத்தட்டல்கள் கொடுத்தே தீருவீங்க. உங்களுக்கே தெரியும், படத்துல 2 விஜய், ஜீவானந்தம், கதிரேசன். ஜீவானந்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பாவமான கேரக்டரா இருக்கிறோ, கதிரேசன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வில்லாதி வில்லனா இருக்காரு. சமந்தா என்னதான் பாட்டுக்கு வந்துட்டு போனாலும் அப்பப்போ ஃப்ரேம்ல ஏஆர் முருகதாஸ் கொடுக்குற சம்பளத்துக்கு நிக்க வச்சு அழ விட்டுருக்காரு. சதீஷ் அவர்கள் 90 நாள் விஜயோட கத்தி படத்துல நடிச்சிருக்காரு. அங்கங்க காமிக் ரிலீஃபும் கொடுக்குறாரு. கதைக்கு அவர் கதாபாத்திரமும் ஒரு பங்களிப்பு அளிக்குது. அப்பப்ப கத்திக்கு லைட்டா துருப்பிடிக்கிற மாதிரி பாடல்கள் வந்தாலும் அனிருத்தோட செம்ம ஹிட் சாங்ஸ் காப்பாத்திருது. இன்ஃபேக்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸும் சரி, எமோஷனல் சீக்வன்சஸும் சரி, அனிருத் அவர்களோட இசை பெரிய பக்கபலமா படத்துக்கு அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஜார்ஜ் சி வில்லியம்ஸோட கேமரா ஒர்க்கு வாய்ப்பே இல்ல மச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குங்க. இளைய தளபதி விஜயோட ஸ்டன் சீக்வன்சஸ்க்கு என்னைக்குமே ஒரு தனி கும்பல் காத்துக்கிட்டே இருக்கும். சூப்பரா இருக்குன்னு சொல்றதுக்கு. இந்த படம் பொறுத்தவரை சூப்பராக இருக்குங்க. அனல் அரசு நிஜமாவே அனல் பறக்க விட்டுருக்காரு. இன்ஃபேக்ட் எப்படி ஒரு ஓப்பனிங் விஜய் படத்துக்கு சில்லறையை செதற விடுவீங்களோ, அந்த சில்லறை இவர் வேற மாதிரி படத்துல செதற விடுறாரு. அது உங்களுக்கே போக தெரியும். என்னதான் வில்லன் நீல்நிதின் முகேஷ் பால்குவா மாதிரி இருந்தாலும் அவரை வந்து ரொம்ப பெரிய வில்லனா காட்டாம ஒரு பணக்கார வில்லனா மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. லைட்டா அமுல் பேபி பார்ட் 2 கூட சொல்லிக்கலாம். ஸோ விஜய் அவர்கள் ஸ்லோவா திரும்பி பார்க்கறது, உதட்ட கடிக்கிறது, ஹீரோயினை பார்த்து உம்மா கொடுக்கறது, வெக்கப்படுறது, இது எல்லாமே யூஷுவல் விஜய் ஸ்டைல். அதை நம்ம ரொம்ப வருஷமாவே கவனிச்சு ரசிச்சுட்டு இருக்கோம். இந்த படத்துல அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதெல்லாம் தாண்டி விஜய் ஒரு சில சீன்ஸ்ல உங்களை அழ வைப்பாரு. மறக்காம கர்ச்சீஃப் எடுத்துட்டு போங்க. ஒரு படம் பொறுத்தவரை இந்த சீன் எதுக்காக வருது அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் இந்த படத்துல உங்களுக்கு தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எந்த சீனுமே தேவையில்லாம பிளேஸ் பண்ணல. சிம்பிளா கத்தி படத்தை பத்தி சொல்லணும்னா, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டா அது வெறும் தேவை. தண்ணி கொடுக்க மாட்டியா நீ அப்படின்னு கேட்டா அது அரசியல். இந்த பாகுபாடை ரொம்ப அழகா ஏஆர் முருகதாஸ் கத்தி படம் மூலமா தீட்டியிருக்காரு.